கண் தெரியாதவர் தொடங்கிய கல்லூரி இன்று லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவு கண்ணை திறந்து வருகிறது. ஊரிஸ் என்பவரால் தொடங்கப்பட்ட இக்கல்லூரி 118 ஆண்டுகளை கடந்து இன்றும் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. பழமை வாய்ந்த வேலூர் ஊரிஸ் கல்லூரியின் சிறப்புகளை இப்போது பார்க்கலாம். கல்லூரி என்பது ஒரு சுதந்திரமான வேடந்தாங்கல் போன்றது. அங்கு கற்கும் மாணவ மாணவியர் பறவைகள் போலாவார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று கூடும் அந்த மாணவர்கள் எந்த ஒரு கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ்கின்றனர். எங்கும் காண முடியாத ஓர் உறவு ஒற்றுமையை கல்லூரியில் காணலாம். ஒரு மாணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள ஒற்றுமையை இவர்கள் மூலம் பார்க்க முடியும். மாணவர்களின் சக்திக்கு முன்னால் இவ்வுலக சக்திகள் யாவும் எடுபடாது என்பதை இந்த ஒற்றுமை நிரூபிக்கும். என்னதான் உயர் பதவிகள் வகித்து செல்வங்கள் சேர்த்தாலும் பயின்ற கல்லூரியின் மண்ணை தொடும்போது மற்றும் ஒரு முறை தாயின் மடியை தொடுவது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும். வேலூர் நகரின் மையப்பகுதியில் புகழ்பெற்ற ஊரிஸ் கல்லூரி அமைந்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஊரிஸ் என்ற செல்வந்தர் வேலூரில் கல்லூரி ஒன்றை தொடங்க விரும்பினார். பார்வையற்ற அவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது மனைவி எலிசபெத் 1898 ஆண்டு ஊரிஸ் கல்லூரியை துவக்கினார். இன்டர்மீடியட் காலேஜாக துவங்கப்பட்ட இந்த கல்லூரியில் தற்போது இளங்கலை, முதுகலை உட்பட 15 துறைகளில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. 1961-62 ப்ரீ யூனிவர்சிட்டி இந்த காலேஜில் சேர்ந்தேன். அதுக்கு பிறகு 62லேருந்து 65 வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி படித்தேன். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இந்த நடத்துகிறவர்கள் ரொம்ப என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் நல்ல அறிவையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இதே கல்லூரியில் ஒரு லெக்சராகவும் ஒரு ஆண்டு பணியாற்றினேன் 68-69. அன்றைய காலத்தில் மேற்கல்வி பயில சென்னை அல்லது மதுரை மட்டுமே செல்ல வேண்டியிருந்த நிலையில் ஊரிஸ் கல்லூரி அப்பகுதி மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. இக்கல்லூரியில் தான் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், யுனெஸ்கோவில் பதவி வகித்த டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா, மத்திய அமைச்சராக இருந்த புல்லாரெட்டி, கேரள கவர்னராக இருந்த ராமச்சந்திரன் மற்றும் IAS அதிகாரிகள், நீதிபதிகள், பாடகர்கள், காவல்துறை அதிகாரிகள், அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் என பலர் கல்வி பயின்றுள்ளனர். எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் என்று கல்வியை வாழ்க்கை கல்வியாக அளித்து வரும் ஊரிஸ் கல்லூரியில் பாதுகாப்பு தொடர்பான கல்வி பயின்ற 500க்கும் மேற்பட்டோர் தற்போதும் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊரிஸ் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் அக்கல்லூரிக்கு வந்து தங்களது மலரும் நினைவுகளில் மூழ்கினர். வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தையும் பாடங்களையும் நினைவு கூர்ந்த அவர்கள் தோழிகளுடன் உறவாடிய பொழுதுகளையும் நண்பர்களுடன் விளையாடிய பசுமை நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். 1972லேருந்து 76 வரைக்கும் பியூசியும், அப்போ பியூசி தான் பிகாம் படித்தேன். அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய உறுப்பினராக இருக்கு. பழைய நண்பர்களை பார்த்தா என் மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்த்த உடனே டேய் எப்படா இருக்கிறேன்னா, அவங்க ஒரு பெரிய IAS ஆஃபீஸராக இருக்கிறாங்க. சிலர் சீஃப் செக்ரட்டரியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. பல உயர்ந்த பதவிகளில் இருந்தவங்கெல்லாம் என் கூட படித்தவர்கள் இருக்கிறாங்க. 67-68 பியூசி பண்ணேன். அதுக்கு பிறகு UG PG எல்லாம் வேறு யூனிவர்சிட்டி பண்ணேன். நம்ம CMCயில் 75 ஒர்க் பண்ணேன். 75 நான் அப்ராடு போயிட்டேன். நான் 40 வருஷம் ஆச்சு இதை விட்டு. நான் ரொம்ப நாள் அப்ராடில் இருந்தேன்ல, நண்பர்கள் எங்களை மீட் பண்ண முடியல. இப்போ பார்க்குறதால அப்போ கூட ஒரு 1-2 பேர் தான் மீட் பண்ண முடியுது. ரொம்ப சந்தோஷம். பழைய கூட படித்தோம், பழைய ஆளுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்லூரி என்னும் நந்தவனத்திற்குள் 1000 கனவுகளுடன் புகும் அந்த ஜூன் மாத பூக்களுக்கு மூடாத கதவுகளாய் கல்லூரி கதவுகள் திறந்திருக்கின்றன. 118 ஆண்டுகள் பழமையான இந்த ஊரிஸ் கல்லூரியும் 1000 கனவுகளுடன் வரும் மாணவ மாணவியருக்கு கதவுகள் மூடாத கல்லூரியாக திகழ்ந்து வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் சரவணன்.